ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, WinZO ஆப் மூலமாக நீங்கள் வந்து அதிகமான மணியை வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த வேலைக்கும் போக வேண்டாம். ஒரு நாள் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். 5000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வித்ட்ரால் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு அதிகமான மணியை வந்து பார்த்தீங்கன்னா WinZO ஆப் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு அவங்களோட ரெஃபர் லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கீழே பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த WinZO ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரியலி வந்து உங்களுக்கு அதிகமான மணியை தருதா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் லிஸ்ட்டில் இது ஒன்றாங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முழுக்க இந்த ஆப் பற்றி நம்ம ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நாம் இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த ஆப் இந்த WinZO ஆப் தான். இந்த WinZO ஆப்பை நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கவே முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூடியூபர் பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ கீழே லிங்கை கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணால் தான் இந்த பேஜுக்குள்ளே வருவீங்க. இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது ஒரு 20 ருபீஸ், அதாவது 20 ரூபா தருவாங்க. அது மேலே இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எந்த மாதிரிப்பட்ட கேம்ஸ்னால், இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இறங்குற டைமில் ஆண்ட்ராய்டு கேம்ஸ் எக்கச்சக்கமாக இறக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் ரன்னர், கேண்டி கிராஷ், இந்த ஃப்ரூட் கட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரம் போர்டு, செஸ், இந்த மாதிரிப்பட்ட குட்டி நிறைய கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இதில் எந்த கேம் ப்ளே பண்ணாலும் பெட் கட்டி தான் ப்ளே பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேமை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்டிங் அமௌண்ட் இருக்கும். 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 25 ரூபா, இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 20 ரூபா தருவாங்கல்ல. ஸோ அந்த 20 ரூபாயில் ஒரு 2 ரூபாய் வச்சு ப்ளே பண்ண சொல்லுவாங்க. நம்மளும் ப்ளே பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை ப்ளே பண்ணும்போது ஆப்போசிட்டில் இருக்க ஒரு நபரும் 2 ரூபாய் இதே மாதிரி பே பண்ணிட்டு தான் உள்ளே வருவார். அதாவது கீழே கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இப்போ 2 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஜெயிச்சேன்னா எனக்கு இந்த 3 ரூபா 40 பைசா எனக்கு கிடைக்கும். அதுவே தோத்தேன்னா இந்த 2 ரூபா வந்து லாஸ் ஆகும். பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் இன்னொருத்தரும் பெட்டு கட்டிட்டு என் பக்கத்துலேயே வந்து விளையாட வராரு. ஸோ இப்போ எங்கள் 2 பேருக்குமான காம்படிஷன் நடந்துகிட்ருக்கும். ஸோ இந்த கேமை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா 3 மினிட்ஸ் நாங்கள் வந்து ப்ளே பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி யார் வின் பண்ணுறாங்களோ, அந்த டைமுக்குள்ளே யார் அதிகமான ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அந்த 3 ரூபா 40 பைசா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சு. நான் வெளியில் வந்துட்டேன். இது ஃபெயில் ஆனால் கூட நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணல 2 ருபீஸ், அது வந்து லாஸ் ஆச்சு. இதே மாதிரி எனக்கு வந்து லாஸ் ஆகும். கிட்டத்தட்ட இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டாக நீங்கள் பே பண்ணி சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க உடனே வந்து ஆமாம் நிறைய வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம், சின்ன கேம்ஸாக தான் இருக்குது, உடனே வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம்னு. உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் எப்படி மணி ஏர்னிங் பண்ணணுன்னு வாரீங்களோ அதே மாதிரி தான் உள்ளே இருக்க ஆப்போசிட் நபரும் ப்ளே பண்ணி உங்களை விட அதிகமான மணியை ஏர்ன் பண்ணணும்னு பிளானில் ப்ளே பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ப்ளே பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா இன்னொரு மேட்ச் இன்னொருத்தர் ஜெயிப்பார். அதே மாதிரி ஒரு மேட்ச் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா இன்னொருத்தர் மாதிரி, அதாவது 2 ரூபா கூடுறது மாதிரி, ஒரு 5 ரூபா கூடுறது மாதிரி இருக்கும், 10 ரூபா வந்து லாஸ் ஆகிறது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த கேம்ஸோட பேக்ரவுண்ட் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா லக்கில் வந்து 5000 வரைக்கும் போவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதிக ஆசையில் இனியும் நம்ம அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 3000 பெட் பண்ணுவார். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ருபீஸ் 3 ருபீஸ் வச்சுல நம்ம பெட் பண்ணுறோம். அதிகமான அமௌண்ட் வர நமக்கு பேராசை அதிகமாகி, அதாவது சூதாட்டம்னா என்னென்னு தெரியுமே, அதிகமான அமௌண்ட் வர பேராசை அதிகமாகி அதிகமான அமௌண்ட்டை வச்சு விளையாட தொடங்கும். நீங்கள் 5000 ரூபா கட்டி விளையாட போகிறீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து லாஸ் ஆகிட்டே இருக்கும். இதனால் பல சிக்கல்கள் வரும். உங்களுக்கே தெரியும், நார்மல் இப்படிப்பட்ட சூதாட்ட கேம்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் இது இருக்கும். ஆனால் யூடியூப்பில் என்ன போடுறாங்கன்னா வித்ட்ரால் பண்ணுற மாதிரி, அதாவது 5000 ஒன்டையில் வந்து ஏர்ன் பண்ணி வித்ட்ரால் பண்ணுற மாதிரியெல்லாம் ப்ரூஃப் போடுறாங்க. அது எந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லித்தரேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது அவங்க கொடுக்குற லிங்கில் தான் நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் லிங்க், அதாவது ப்ளே ஸ்டோர்லேயே இந்த கேம் கொடுக்கல, அவங்க சைடில் கொடுக்குற லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் லிங்க். நீங்கள் அந்த லிங்கை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சென்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரபலமான யூடியூபர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நம்பி ஒரு 10,000 பேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான ஒரு அமௌண்ட்டு அங்கே போகும். ஸோ அந்த அமௌண்ட்டை அடுத்த வீடியோவில் நான் வித்ட்ரால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வித்ட்ரால் ப்ரூஃபாக போடுவாங்க. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க நம்ம யூடியூபர்ஸ் வந்து ப்ளே பண்ணியெல்லாம் அதுக்கான டைம் அவங்களுக்கு இருக்காது. யூடியூபரை பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்ணியெல்லாம் அவங்க வந்து வித்ட்ரால் பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறது எப்படி, உங்களுக்கு ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் தான் அவங்க வித்ட்ரால் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்களே தவிர இந்த அளவுக்கு ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி அவங்களால காமிக்க முடியாது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா வாலெட்டை பாருங்கள். ஸோ வாலெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இதில் வித்ட்ரால் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வித்ட்ரால் வந்து பண்ணிக்க முடியும். நார்மலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ, அதை வின் பண்ணுறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் ஆப்ஷன் இருக்கும். உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை ஆயிடுச்சுன்னா அவங்க சைடில் வந்து
இந்த மாதிரி கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் நம்ம கொடுத்துட்டு வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அதில் வந்து 5% கமிஷன் அவங்க பிடிப்பாங்க. எந்த அமௌண்ட் இப்போ 5000 வின் பண்ணிங்கன்னு சரி, 5000த்தில் அவங்க 5% கமிஷன் பிடிப்பாங்க. அதே மாதிரி எந்த அமௌண்ட்டு வின் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் 5% வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏர்ன் பண்ணுறது மாதிரியே இருக்கும். பட் அதை விட அதிகமாக 2 மடங்கு லாஸ் ஆகிறது மாதிரியே இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு நிலைத்தன்மையே இருக்காது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கலான்னு யூடியூப்பில் வீடியோஸ் போடுறவங்க மட்டும்தான் ஏர்ன் பண்ணிக்க முடியுமே தவிர நம்மளை மாதிரிப்பட்ட சாதாரண நபர்களால் அதிகமாக இதில் வந்து உட்காந்து ஏர்ன் பண்ணிக்க முடியாது. ஒரு சித்தாள் வேலைக்கு போனால் கூட நீங்கள் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஒரு ₹1000 ஒரு 900,000 ருபீஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேலை செஞ்சால் ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் ஒன் டேயில் இதில் இருந்துட்டு 5000 வந்து ஏர்ன் பண்ணுறது நடக்காத காரியம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களோட விதி. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.